வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம மேகத்திலிருந்து பொழிகிற மழை துளிகளை பற்றி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவநிலை இருக்கிறத நம்ம வானிலைன்னு சொல்றோம். அந்த வானிலை ஒரு நெடு நாட்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வானிலையை வெப்பநிலைன்னு சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா காற்று மண்டலத்தில் உள்ள நிலையை பொறுத்து வானிலைங்கிறது மாறுங்க. இந்த வானிலை ஒரு வெப்பநிலையில் ஏற்படும் ஒரு முகாமையான தாக்கம் குறிப்பிட்ட இடம் கடலிலிருந்து இருக்கும் தொலைவு. குளிர்காலத்தில் கடல் மித வெப்பமான விளைவை நிலத்தின் மேலே உருவாக்குங்க. கோடையில் கடல் இருக்கு இல்லையா, கடல் சூரியன் வெப்பத்தை பெற்று அதனை நிலத்தை விட மெதுவாக இழுக்க ஆரம்பிக்கும். அதாவது நிலத்தில் வெப்பம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாக இழுக்க ஆரம்பிக்கும். இதனால் கடல் குளிர்காலத்தில் மித வெப்ப விளைவினை கொடுக்குது. கோடையில் பார்த்தீங்கன்னா கடல் குளிர்ச்சியான விளைவை தருது. ஏனென்றால் நிலம் வெப்பம் அடைவதை விட மிக மெதுவாக அது வெப்பத்தை இழுக்கும். அதாவது நிலம் மெதுவாக இழுக்கும், கடல் மித வெப்பம், அதாவது அதை விட நிலத்தை விட கடல் வெப்பத்தை மெதுவாக இழுக்கும். அந்த நேரத்தில் கடலின் மேற்பரப்பு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசைந்து கொண்டு தாங்க இருக்கும். அதனால் கோடையில் கடல் காற்று குளிர்ச்சியாக இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். காற்று மண்டலத்தில் நீராவி சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கி அதோட நீர் வளைகள் உண்டாகும். அந்த சுருக்கத்தினால நீர்வளைகள் உண்டாகும். அப்புறம் ஒன்றோடு ஒன்றாக இணைஞ்சு மலைத்துளிகளாக மாற ஆரம்பிக்கும். மேகத்தில் மேல் நோக்கி வீசும் காற்று அந்த காற்றோட வலிமையை எதிர்கொள்ளுங்க. காற்றோட விசையை எதிர்கொண்டு நீர்த்துளியை கீழ் நோக்கி செல்லும். இதனால தான் மழை உருவாகுது, பூமிக்கு மழையாக பெய்யுது. மழையோட சிறப்பாக பார்த்தீங்கன்னா மழையை ஒரு 3 பிரிக்கலாம். உயரமான நிலப்பரப்பில் இருந்து வீசி கொண்டிருக்கும் காற்று மேலே தள்ளப்படும் போது அது குளிர்ச்சி அடைந்து மழையாக பொழியுது. இதனை தணிக்கும் மழைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் வெப்பத்தால் காற்று வெப்பமடைந்து அதனை சுற்றுச்சுழப்பத்தில் உள்ள காற்றை விட இது லேசாக மாறும்போது மேல் நோக்கி செல்லும். அதன் பிறகு குளிர்ந்த மழையாக பொழிய ஆரம்பிக்கும். இது சாதாரண மிக வெப்பமண்டலம்லாம் இருக்கு இல்லையா, வெப்பமண்டல பகுதிகளில் நடக்கிறோம். இந்நிலைகளில் நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தான் இடிப்புயல்கள்லாம் உருவாகுது. இதை வெப்பம் தூக்கி மழைன்னு சொல்லலாம். அதாவது குறையழுத்த காற்று மண்டலம் உருவாகும் போது, குறைந்த காற்றழுத்த மண்டலம் சொல்றோம் இல்லையா, அப்படி உருவாகும் போது தான் புயல் வீசுது. இதன் காரணமாக மழை பெய்யுது. இது நம்ம புயல் மழைன்னு சொல்லலாம். காற்று மண்டலம் மிகவும் குளிர்ச்சி ஆகும்போது பனி பெய்ய ஆரம்பிக்கும். ஒரு பனித்துண்டில் பல படிகள் இருக்கும். காற்று மண்டலத்தில் நீராவி அதிக குளிர்ச்சியால், அதாவது ஒரு நீரின் உறைந்திருக்குங்க, நீர் உறைந்திருந்து கீழ் வெப்பநிலைக்கு வரும்போது அது மெல்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா அது திரவமாக நேரடியாக பனிக்கட்டியாக மாற்றப்படுது. ஆலங்கட்டி மலை என்பது ஒரு நுண்மையான பந்துகள் இருக்கு இல்லையா, பந்து போல, அதாவது நுண்மையான பந்துகள் போல விழுவதாகும். நுண்மையான பந்துகள் இருக்கு இல்லையா, சின்ன பந்துகள், அது மாதிரி தான் விழுவும். மேல் நோக்கி வலிமையான காற்றில் போய்கொண்டிருக்கும்போது மேகங்களிலிருந்து ஆலங்கட்டி மலை பொழிய ஆரம்பிக்கும். மழை நீர் திவலைகள்னு சொல்லுவாங்க. அது மேலெழும்பி செல்லும்போது காற்றினால் அதை உறைந்து பனிக்கட்டியாக மாற்ற ஆரம்பிக்கும்.
அப்படி மேல் நோக்கி தூக்கி செல்லும் பொழுது மீண்டும் அதிகப்படியான நீர் அதில் வந்து உறைய ஆரம்பிக்கல. மறுபடியும் கீழ் நோக்கி விடும்போது சாதாரணமாக நீர்த்துளியாக மாறிடும். இது இந்த மலை இருக்கு இல்லையா, பனிக்கட்டியாக மாறுது, மறுபடியும் மலையாக அது உறைஞ்சி கீழே வருது. இந்த இயல்பு நடக்க நடக்க என்ன ஆகும்னா இதே சுழற்சியாக தான் நடந்துருக்கு. அதாவது அந்த மலை துளிகளை அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று மேல் நோக்கி தூக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த பனிக்கட்டியானது சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மேல் நோக்கி காற்று வீசுவோம், மறுபடியும் கீழே மலைத்துளியெல்லாம் மாறி ஆரம்பிக்கும். அப்போ ஆலங்கட்டி கனமாக மாறி மீண்டும் மேலே தூக்கி செல்ல முடியாத அளவில், இந்த பனிக்கட்டியை மேலே தூக்கி செல்ல முடியாத அளவுக்கு எப்போ இது மாறுதோ அப்போ பூமிக்குள்ள பனிக்கட்டியாக விடும். இப்போ நீராவி உறைந்து மூடு பனி, நீராவி இருக்கு இல்லையா, அந்த நீராவி உறைஞ்சினால மூடு பனின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிகமாக பனிக்காலத்தில் பனிங்கிறது அதிகமாக உருவாகும், அதை மூடு பனிம்பாங்க. தரையில் அல்லது தரைக்கு மேல் மிக அருகாமையில் தான் இருக்கும். இந்த தாவரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, செடிகள் எல்லாம் அதில் பனி துளிகள் அப்படியே இருக்கும். இது ஈரமாக இல்லைன்னா காற்று குளிரும் போது ஈரமான காற்று உருவாகும்போது தான் உண்டாகுது. தெளிவான வானிலை இருக்கும்போது பூமியின் மேற்பரப்பில் கதிர்வீச்சு முறையில் வெப்பத்தை வெளியேற்றி இரவில் குளிர்ச்சி அடைய வைக்கும். தரையுடன் தொடர்ந்து கொண்டிருக்கும் காற்று குளிர்கின்றது. இதனால கதிர்வீச்சால மூடு பனி உருவாகுது. மூடு எப்போதுமே உருவாகிறது இல்லைங்க. இது நீராவி மூடு பனி எப்பயாச்சும் தான், அதாவது அரிதாக உருவாகும். குளிர்ந்த காற்று மிதவெப்ப நீர்ப்பரப்பின் போது தான் நீர்ப்பரப்பினோட வீசும்போது தான் நீராவியை போல காணப்படும். இதுதான் நீராவி மூடு பனி என்று சொல்லுவாங்க. காற்று தொடர்ந்து வீசி அது பூமி அடையும் போது மேல் நோக்கி தள்ளப்படும். இதை குன்று மூடு பனின்னு சொல்லுவோம். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மேக அமைப்பு தாங்க. இந்த மேக அமைப்பை தான் நம்ம வானிலைன்னு சொல்கிறோம். அந்த வானிலையிலேருந்து மழை எப்படி உருவாகுதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். புரியலன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த தகவலுடன் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.